சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தஞ்சாவூர் திலகர் திடலில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நேற்று மாலை முதல்வர் ஸ்டாலின் தஞ்சாவூர் வந்தார். அப்போது விவசாயிகள் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டினர். மேலும் ஸ்டாலினுக்கு எதிராக கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கருப்பு கொடிகளை கைப்பற்றிய போலீசார் கரும்பு விவசாயிகளை கைது செய்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயலாளர் பி. உமாநாத் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கடை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த திமுக முக்கிய நிர்வாகி செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்த போது பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து அதிரடியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். கோவை மாவட்டத்தின் 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல், பரிசீலனை மற்றும் வாபஸ் பெறும் நடைமுறைகள் முடிந்து தற்போது தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வரிப்பணம் எங்கே, மெட்ரோ எங்கே என்று கோவையில் மத்திய அரசுக்கு எதிராக செந்தில் பாலாஜி சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் கொங்கு மண்டல விவசாய சங்கங்களின் முக்கிய பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நேற்று மேட்டுப்பாளையத்தில் நடந்தது. இதில் அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் பி.ஆர். பாண்டியன் பேசியபோது விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட திமுக நிறைவேற்றவில்லை எனவும், தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்கவில்லை, ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை, தென்னங்கள் இறக்க அனுமதி என போராடுகிறோம் என்றும் விவசாயிகளுக்கு விரோதமான ஆட்சியாக திமுக செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சி தோல்வி அடைந்துவிட்டது. ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த ஸ்டாலின் குடும்பமும் தமிழகத்தில் ஊழலில் ஈடுபடுகிறது எனவும், தேர்தலில் தேஜக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திருப்பூரில் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரள மாநிலத்திற்கு தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. குண்டு கற்கள், சாண்ட், ஜல்லி உள்ளிட்டவற்றை கொண்டு செல்லும் லாரிகளால் குமரி மாவட்டத்தில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதும் உயிரிழப்பு ஏற்படுவதும் வழக்கமாக உள்ளன. நேற்று இரவு மார்த்தாண்டம் மற்றும் தக்கலை பகுதிகளில் கனிம வள லாரிகளால் விபத்து ஏற்பட்டது. கலியல் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் கிறிஸ்துராஜ் என்பவரின் மகள் ஹாட்லின் அபினா பைக்கில் சென்றுள்ளார். தக்கலையில் சென்றபோது அவரது பைக் மீது கனிம வள லாரி மோதிய விபத்தில் சிறுமி ஹாட்லின் அபினா பலியாகியுள்ளார். அந்த சமயம் அவ்வழியாக சென்ற நாம் தமிழர் கட்சி பத்மநாபபுரம் வேட்பாளர் சிவன் மற்றும் அக்கட்சியினர் உடனடியாக சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குமரி எஸ்பி ஸ்டாலின் உடனடியாக அங்கு சென்று ஆய்வு நடத்தினார். இந்த நிலையில் கன்னியாகுமரி முதல் களியக்காவிளை வரை உள்ள நெடுஞ்சாலையில் கனிம வள லாரிகள் பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் நடந்த திமுக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசியபோது தமிழகத்திற்கு மீண்டும் பாஜக அரசால் ஆபத்து வந்துள்ளது. பாஜக அரசையும் அவர்களை தூக்கி சுமக்கும் அதிமுகவையும் வேரோடு வீழ்த்த உங்கள் ஆதரவை கேட்டு வந்துள்ளேன் எனவும், இந்த தேர்தலில் வெற்றி பெறப் போவது தமிழகமா டில்லியா, தமிழகத்துக்கு எது தேவை, மக்களாட்சியா சர்வாதிகாரமா என்ற கேள்வி எழுப்பி, நமது திட்டங்களை பார்த்து பல மாநிலங்கள் காப்பி அடிக்கிறது, மத்திய அரசே காப்பி அடிக்கிறது, திட்டங்களை செயல்படுத்துவதில் திமுக தான் ஒரிஜினல், இபிஎஸ் வன்மத்தோடு பேசி வருகிறார் எனவும், பாஜக கிளை கழக செயலாளராக இருக்கும் இபிஎஸ் தனது சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா என்ற கேள்வி எழுப்பியுள்ளார். ஏனென்றால் இபிஎஸ்ஸிடம் கொள்கையும் சாதனையும் இல்லை. இதனால் சாக்கடைக்கு நிகரான வார்த்தைகளையும் அவதூறுகளையும் பேசி தரமற்றவர் என நிரூபித்து வருகிறார். தேஜக என்ற பேரிடரை தமிழகத்தின் பின்வாசல் வழியாக கொண்டு வர தேர்வு செய்யப்பட்டவர். முதன்மை அடிமை இபிஎஸ் அன்னை தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழகத்துக்கும் துரோகம் செய்யும் தேஜ கூட்டணியில் சேர்ந்துள்ளது. அக்கூட்டணி டெல்லியில் வைத்து முடிவு செய்யப்பட்ட கூட்டணி என்பது அனைவருக்கும் தெரியும் எனவும், ஊழல்வாதிகளும் துரோகிகளும் காவி கும்பலை தோளில் சுமந்து வருகின்றனர் என்று பேசியுள்ளார். சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் பலராமன். இவரின் மனைவி பவானி. இவருக்கு திடீரென தலைவலி ஏற்பட்டது. உடனே அந்த பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பவானியை குடும்பத்தினர் அழைத்து சென்றனர். அங்கு பவானியை பரிசோதித்த டாக்டர் அவருக்கு ஊசி போட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு பவானியின் உடல்நலம் மிகவும் மோசமானது. சிறிது நேரத்தில் பவானி உயிரிழந்தார். அதனால் அவரின் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்ததோடு மருத்துவமனை ஊழியர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கொங்கு மண்டலத்தில் கள நிலவரம் அதிமுகவிற்கு எதிராக இருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமி மற்றும் வேலுமணி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை இந்த தேர்தலில் தோல்வியை தழுவுவார்கள் என்றும் புரட்சி அண்ணா திமுக நிறுவனர் புகழேந்தி பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கொங்கு மண்டலம் முழுவதும் சுற்றி வந்துள்ளோம். இங்கு நிலவும் கள நிலவரப்படி அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது எனவும், எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக வேறு யாராவது தலைமை பொறுப்பில் இருந்திருந்தால் ஓரளவு சவால் கொடுத்திருக்கலாம். ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதி ஆட்டம் காணும் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
செங்கல்பட்டு இடையே முக்கியமான இன்ஜினியரிங் பணிகள் மற்றும் தடம் பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பாதை பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகளின் போது தண்டவாள சரி செய்தல், சிக்னல் அமைப்பு பரிசோதனை, பாலங்கள் மற்றும் பாயிண்ட்ஸ் பராமரிப்பு உள்ளிட்ட தொழில்நுட்ப பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் காரணமாக சில ரயில்களின் இயக்க நேரங்களில் தற்காலிக மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக எழும்பூர், சென்னை, மதுரை இடையே இயக்கப்படும் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டி எண் 12635 நாளை ஏப்ரல் 12ஆம் தேதி 1 மணி நேரம் தாமதமாக புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் 1:15 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மாற்றப்பட்ட அட்டவணைப்படி மதியம் 2:15 மணிக்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தற்காலிக மாற்றத்தால் ரயிலின் இடைநிலைய வருகை மற்றும் புறப்படும் நேரங்களிலும் சிறிய தாமதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பயணிகள் தங்களது பயண அட்டவணையை முன்கூட்டியே சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், தேவையற்ற அவசரத்தை தவிர்க்கும் வகையில் நிலையத்திற்கு முன்கூட்டியே வர வேண்டும் என்றும் ரயில்வே நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட IPS அதிகாரிகள் மாற்றத்தில் அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை DGPயாக மீண்டும் டேவிட்சன் தேவாஸ் எதிர்வாதமே தொடர்வார் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முதல்வர் வாகனம் முன்னே செய்தித்துறை வாகனம் பின்னே, செய்தித்துறைக்கு செக் வைக்கும் அதிமுக. தமிழக முதல்வரின் பிரச்சாரத்திற்கு தமிழக அரசின் ஊழியர்களையும் செய்தித்துறையையும் திமுக தரப்பு தங்களுக்காக பயன்படுத்தி வருகிறது. உடனடியாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பரபரப்பு புகார் ஒன்றை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்துள்ளது. நேற்று காலை பாஜக தரப்பு பத்திரிகையாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் சென்னை மாநகர ஆணையாளர் அருண் நடவடிக்கைகள் இருக்கிறது எனவும் அவரை உடனடியாக மாற்ற வேண்டும் என புகார் அளித்தனர். அதைத் தொடர்ந்து நேற்று இரவே சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் மாற்றப்பட்டார். இன்று அதிமுக செய்தித்துறை அதிகாரிகளின் பெயரையே பட்டியலிட்டு தேர்தல் ஆணையரிடம் புகார் கொடுத்துள்ளது. இதனால் செய்தித்துறை அதிகாரிகளையும் தேர்தல் ஆணையம் மாற்றும் நடவடிக்கையில் இறங்கலாம் என்கிற செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து அக்கட்சியின் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வேட்பாளராக அதிமுகவின் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் களமிறங்கியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தனி தொகுதி தாவேகா வேட்பாளர் தமிழ்செல்விக்கு ஆதரவாக சத்தியமங்கலம் பகுதியில் இன்று வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக பரப்புரையில் ஈடுபட்ட செங்கோட்டையன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என பேசியுள்ளார். பழைய நினைவில் தவறுதலாக பேசியதை உணர்ந்து உடனடியாக சுதாகரித்துள்ளார். தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் அவருக்கு ஆதரவாக மக்கள் நாயகன் ராமராஜன் களமிறங்கியிருப்பது கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியான ராமராஜன் அதிமுகவில் நீண்ட காலம் நட்சத்திர பேச்சாளராகவும் முன்னாள் MP-யாகவும் இருந்தவர். சமீப காலமாக அதிமுக தலைமை அவரை புறக்கணிப்பதாக கூறப்படும் நிலையில் அவர் தற்போது தாவேகா பக்கம் சாய்ந்துள்ளார். குறிப்பாக தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் விபினுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் செய்கிறார். இதற்கு பின்னால் நெகிழ்ச்சியான காரணமும் உள்ளதாகவும், வேட்பாளர் விபினின் தந்தை வைகுண்டராஜா ராமராஜனின் தீவிர ரசிகர் என்றும், ராமராஜன் நடிப்பில் வெளியான சாமானியன் திரைப்படம் சிக்கலில் இருந்தபோது அதனை தனது திரையரங்குகளில் ஓட்டி ஆதரவு அளித்தவர் எனவும், அந்த நன்றி கடனை தீர்க்கவே ராமராஜன் இப்போது விஜயின் கட்சிக்கு ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளார். விஜயின் அரசியல் வருகை குறித்து புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ராமராஜன், விஜயை ஒரு தம்பியாகவும் சக நடிகராகவும் கருதுவதாகவும், அவர் அரசியலில் பெரிய உயரங்களை எட்ட வேண்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார். விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்க, திமுகவின் ஆதரவால் மட்டுமே அரசியல் அங்கீகாரம். விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து VCK தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் செய்து பேசியபோது, விக்கிரவாண்டியில் தப்பித்தவறி தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தால் 6 மாதத்தில் ராஜா அல்லது அண்ணாமலையை பாஜக முதல்வராக்கும் என திருமாவளவன் கூறியுள்ளார். இரட்டை இலை சின்னத்தில் ஓட்டு போட்டால் அது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஓட்டு போட்டதாக தான் அர்த்தம் எனவும், இரட்டை இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்த இரட்டை இலை மோடி அமித்ஷாவிடம் அடமானம் வைக்கப்பட்ட இரட்டை இலை எனவும், இரட்டை இலையில் ஒருவர் வெற்றி பெறுகிறார் என்றால் அது பாஜக வளர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு அளித்துவிடும் என்றும், பாஜகவுடன் கூட்டணி அமைப்பவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும், அதிமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் எனவும், தமிழகத்தில் தப்பித்தவறி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பாஜகவை சேர்ந்தவர் தான் முதல்வராக அமர்வார் என்றும், 6 மாதத்தில் ஆட்சியை கலைத்து ஆட்டத்தை கலைத்து விடுவார், ராஜா அல்லது அண்ணாமலையை முதல்வர் ஆக்கினாலும் ஆக்குவார்கள் என்று பேசியுள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,12,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,100 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கடும் வெயில், ஆனால் இந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் எச்சரிக்கை.
தமிழகத்தில் கோடை வெயில் மெல்ல மெல்ல தனது உத்திரத்தை காட்டத் தொடங்கியுள்ளது. உள் தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் கடலோர பகுதிகளில் புழுக்கம் மற்றும் அசௌகரியம் ஏற்படக்கூடும் எனவும், இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 37 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும், தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் 10/4/2026 முதல் 14/4/2026 வரை எச்சரிக்கை ஏதுமில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.